மலாக்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆனால் நமது திருப்பெயருக்கு அஞ்சி நடக்கும் உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். தன் இறக்கைகளில் நலத்தை தாங்கி வருவான். நீங்களும் தொழுவதிலிருந்து துள்ளியோடும் கஞ்சை போல துள்ளியோடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கு அஞ்சி வாழ்கிற மக்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு, வேதத்தின் வசனங்களுக்கு, கடவுள் நமக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை விசுவசித்து அதை தனக்கென நமக்கென எடுத்துக்கொண்டு அதை அனுசரித்து கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை அனுசரித்து வாழக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் எப்படி வருகிறார்? நீதியின் சூரியனாக, கதிரவனாக ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீதியின் சூரியனாக வருகிறார். உன்னை விடுவிக்கும்படி வருகிறார். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக வருகிறார். அவரை தேடி இருக்கிற மக்களுக்காக வருகிறார். அவர் மேல் விசுவாசம் கொண்ட மக்களுக்காய் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்கள் இஸ்ராயேல் மக்களுக்காக ஆண்டவர் நீதியின் சூரியனாய் வந்தார். ஹல்லேலூயா. இந்த மகிமை நாளையத்திலே மகிமை மக்களுக்காக நீதியின் சூரியனாய் உதயமானார். ஹல்லேலூயா. அவர் தரிசனமானார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாருக்காக வந்து என் கட்டளைகளை கடைப்பிடித்து நமக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்திலே பரிசுத்தத்தில் காத்திருக்கிற என் மக்களுக்காக நீதியின் சூரியனாய் உதயமாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இறக்கையை விரித்து உங்களை குணமாக்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை என்ற இறக்கையினாலே நம்மை அவர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை குணமாக்கும் போது நம்மளில் இருக்கிற அடர்ந்த இருளும், காரிருளும், பொல்லாப்பும், வியாதியும், மந்திரவாதங்களும், சூரியங்களும் எல்லாம் உடைந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையே, மருத்துவமனையான வாழ்க்கையே, வீணான பணச்செலவுகள், ட்ரீட்மெண்ட்டுகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இது அதிகாலையை போன்று, பிரகாசத்தை போன்று, சூரியன் உதயமாய் வரக்கூடிய நேரத்தை போன்று உன்னுடைய வாழ்க்கை கடவுள் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாதியாடி இருளாய் இருக்கிறவருடைய சரீரம் நீதியின் சூரியனாகி ஆண்டவர் இறக்கை விரிக்கும் போது உயிர் பெற்று எழும்புகிறது. ஹல்லேலூயா. அதற்கு ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஒளியும் பிரகாசமும் உன்னுள்ள உறுப்புகள் வெளி உறுப்புகளிலே பாய்கிறது. ஹல்லேலூயா. அடர்ந்த இருளான வாழ்க்கை எல்லாம் வெளியேறும். ஹல்லேலூயா. அப்போது நீ என்ன செய்வாய்? மான்களை போன்று, மானின் குட்டிகளை போன்று நீ துள்ளி சாடுவாய். ஹல்லேலூயா. நடக்க முடியாமல் இருந்த நீ நடப்பாய். ஹல்லேலூயா. நடந்து போவாய். ஹல்லேலூயா. துள்ளி சாடுவாய். ஹல்லேலூயா. செய்ய முடியாத வேலைகளை நீ செய்வாய். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய கற்பப்பை வியாதிகள் நீக்கப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய லிவர் பிரச்சனை வியாதிகள் நீங்கி போகும். ஹல்லேலூயா. உன்னுடைய கிட்னிக்குள் வல்லமை ஆண்டவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. ரத்த நாளங்களுக்கு சுகமளிக்கு வழியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. நீதியின் சூரியனாக ஆண்டவர்
ஹalleluya ஹalleluya. நீ இனியோ இதோ சோர்வெற்று நடக்க மாட்டாய், நீ பலகீனமற்று இருக்க மாட்டாய், நீ பலனுள்ளவனாக நீ பலனுள்ளவளாய் மாறுவாய் மகனே. ஹalleluya. தெய்வ மகளே, நீதியின் சூரியன் மீட்பின் ஆண்டை நமக்கு தந்தார். நம்முடைய கடன் பிரச்சனைக்கு மட்டும் அல்ல மீட்பு, இல்லை நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மட்டும் அல்ல மீட்பு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னுடைய வியாதியிலிருந்து உனக்கு மீட்பை தருகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நீதியின் சூரியன் ஆண்டவர் நம்மேல் உதயமாகிறார். ஹalleluya. மான்களை போல துள்ளி சாட, மான்களை போல துள்ளி நடக்க ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் உடல் பல சுகத்தையும் ஆண்டவர் தருகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய இறக்கையிலிருந்து உன்னை குணமாக்கி உன்னை நலமாக்குவார். ஹalleluya ஹalleluya. உன் நலத்தை அவர் தாங்குவார். ஹalleluya. உன்னுடைய வியாதி அவர் எடுத்து விடுவார். ஹalleluya. உன்னுடைய வியாதி துன்பத்தை அவர் எடுத்து உன்னை மண்களைப் போல் ஆண்டவர் துள்ளி சாட வைக்கிறார். ஹalleluya. துள்ளி ஓட வைப்பார். ஹalleluya ஹalleluya. நீதியின் சூரியன் அவர் கதிரவனாக உதயமாகிறார். ஹalleluya. கதிரவன் உதயமாய் நிற்கிறார். உன்னுடைய வியாதியை பட்சிக்க வழியோடு நிற்கிறார். உன்னுடைய கட்டுகளை அறுக்க விட அவன் நெருப்பாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். இதோ நாம் சிகிச்சை செய்து அவர்களுடைய காயங்களை ஆற்றி அவர்களை நலமாக்குவோம், அவர்களுக்கு சமாதானத்தையும் உண்மையையும் மிகுதியாக அளிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதோ இவர்களுக்கு நாம் இன்று சிகிச்சை செய்வோம். ஹalleluya ஹalleluya. இவர்கள் வியாதியால் சமாதானத்தை இழந்து விட்டார்கள், வியாதியின் காரணத்தினால் நிம்மதியை விட்டார்கள், உடல் சுகத்தை இழந்து போனார்கள், இவர்கள் பலகீனமானார்கள், இவர்கள் துன்பப்பட்டார்கள், இவர்கள் வியாதியோடு இருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள், பலகீனத்தோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். ஆதலால் இவர்களே நான் இந்த சிகிச்சை செய்வோம். ஹalleluya ஹalleluya. மருத்துவர்கள் சிகிச்சை செய்த இவர்களுக்கு விடுதலை இல்லை, விடுதலை இல்லாமல் இந்த மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நான் இன்று வருகிறேன், என் மக்களுக்கு சிகிச்சை செய்ய வருகிறேன், இவர்களை விடுவிக்க வருகிறேன். மருந்து மாத்திரைகளால் விடுதலை இல்லாத மக்களே நாம் சிகிச்சை செய்து விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உனக்கு சமாதானம் இல்லையோ, உனக்கு விடுதலை இல்லையோ, உனக்கு கண்ணீரோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் வருகிறார், அவர் மருத்துவராய் வருகிறார். இப்போது ஆண்டவர் எனக்கு சிகிச்சை செய்கிறார். ஹalleluya ஹalleluya. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் ஆகாதது எதுவும் இல்லை, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இந்த மருத்துவர் உனக்கு சிகிச்சை செய்கிறார், உன்னை பட
நீதியின் சூரியன் அவர் இன்று நமக்கு இது சிகிச்சை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவர் நமக்கு சிகிச்சை செய்ய வேண்டும்? அவர் நீதியின் சூரியனாய் கடந்து வந்து தேவ பிள்ளைகளுக்கு ஏன் அவர் சிகிச்சை செய்ய வேண்டும்? அவர் மருத்துவர் இல்லையே, அவர் கடவுளாய் இருக்கிறார். அவர் இந்த மருத்துவராய் வந்து மக்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். வாசிப்போம். இசையாஸ் 53 அதிகாரம் 5 வசனம் வாசிப்போம். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நலமாக்கும் தண்டனை, நம்மை விடுவிக்கிற தண்டனை அவர் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் அவருடைய காயங்களால் குணமாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த பாவ சாபம் உனக்கு இன்று யாதியை பெற்றெடுக்கிறது. கொடிய யாதியை உனக்கு தருகிறது, கொடிய துன்பத்தை உனக்கு தருகிறது, கொடிய கவலை உனக்கு தருகிறது, வேதனையை தருகிறது. அந்த பாவத்தையும் அந்த சாபத்தையும் நீ பெற்றெடுக்கப்பட்ட கொடிய யாதியையும் அவருடைய காயங்களாலே அவருடைய தழும்புகளாலே இன்று குணமாக்குகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் மேல் செலுத்தப்பட்டது, உன்னுடைய பழிகள் அவர் மேல் போடப்பட்டது, உன்னை குணமாக்கும் பழிகள் அவர் சுமந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நீதியின் சூரியனாக கதிரவனாக அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளுக்கு உதயமாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் உன்னை குணமாக்க அவர் உதயமாகிறார். ஹல்லேலூயா. அவருடைய இறக்கையினாலே உனக்கு நலம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவர் மருத்துவராய் வருகிறார், உனக்கு சிகிச்சை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் மருத்துவராய் வந்துதான் ஆக வேண்டும். மருத்துவராய் நின்று உனக்கு சிகிச்சை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனை குணமாக்கக்கூடியது மருந்து மாத்திரைகள் அல்ல, ஒரு மனிதனுடைய ஆற்றல் அல்ல, ஒரு மனிதனுடைய படிப்பு அல்ல, அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. ஆதலால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய காயங்களால் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் உன்னை சுகமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், உன்னுடைய அக்கிரமங்களுக்காக உன் சாபத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அந்த பாவமும் அந்த சாபமும் பெற்றெடுக்கப்பட்டு இந்த கொடிய வியாதியை அவருடைய காயங்கள் குணமாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படைத்தாண்டவராகிய கடவுள் உன் பாவத்தையும் உன்னுடைய அக்கிரமத்தையும் உனக்கு சிலுவையிலே அவர் தொங்கினார். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களாலே உன்னை குணமாக்குவார். ஹல்லேலூயா. பாவம் உடைக்கப்படுகிறது, சாபம் நீக்கப்படுகிறது, கொடிய வியாதிகள் நீங்கி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி சூரியன் மகிமை மக்களுக்காக வந்தார். எதற்காக வந்தார்? நம்மை விடுவிக்க வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் மருத்துவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அடுத்தபடியாக உனக்கு சீர்சை செய்து உன் விசுவாசத்தை வளர செய்து சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு பெருக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய திரு ரத்தத்தாலே நம்முடைய பாவங்களை கழுகுகிறார். அவருடைய காயங்களாலே இன்று நம்மில் இருக்கிற நம்முடைய பாவ சாபங்களால் ஏற்படுகிற நம் தாய் தந்தருடைய பாவ சாபங்களால் கடந்து வந்த கொடிய வியாதியையே ஆண்டவர் நீக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குணமாக்கும் வல்லமையே, உன்னை சுகமளிக்கும் வல்லமையே ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ நம்பி வந்த உன் ஜீவனில் ஆண்டவர் இன்று உன்னை தொடுவார். இந்நேரம் உன்னை தொடுவார். இப்போது உனக்கு அற்புதம் நடக்கும். அற்புதம் வெளிப்படுகிறது, அற்புதம் வெளிப்படுகிறது. இயேசு வல்லமை அற்புதம் காட்டுகிறது. இயேசு வல்லமை அற்புதம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயாக மகளே, மகனே, சகோதரனே, தேவ குடும்பமே, இப்போது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை வாசிப்போம். 38 ஆண்டுகளாக பிணியுற்றிருந்த ஒருவன் அங்கே படுத்து கிடந்தான். இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாக அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து குணமாக விரும்புகிறாயா என்று அவனை கேட்டார். பிணியாளி, ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறொருவன் இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு நடா என்றார். உடனே அவன் குணமடைந்து தன் படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கலானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் 38 ஆண்டாக விடுதலை பெற முடியாமல் திமிர்வாதக்காரனாக எழுப்பி நடக்க முடியாமல் பக்கவாத வியாதியோடு படுத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை விடுவிக்க யாரும் இல்லை. அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவனை தூக்கிவிட யாரும் இல்லை. அந்த மனிதனை கடவுள் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய கண்கள் அவரை காணவில்லை. கண்டாலும் காணாதவர்களைப் போல இருந்தார்கள். தனக்கு விடுதலை வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படியாக விசுவாசத்தோடு 38 ஆண்டாக ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற நிலையிலே காத்து படுத்திருந்த, வேதனையில் படுத்திருந்த, உடைந்த நிலையில் படுத்திருந்த, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? என்னை தூக்கி இந்த குளத்தின் மேல் போட மாட்டார்களா? இதோ என்னை கண்ணீரிலும் கவலையிலும் ஏக்கத்திலும் 38 ஆண்டாக கவலையில் இருந்து பக்கவாதத்தோடு வியாதியோடு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. இயேசு கண்டார். அவருடைய இரக்கத்தின் கண்கள் கண்டது. அவருடைய அன்பின் கண்கள் கண்டது. அவருடைய வல்லமை கரம் தூக்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நீ பல மனிதர்களால் கைவிடப்பட்டு, பல நிலை நீ கைவிடப்பட்டு, பல மனிதர்களால் நீ தூற்றப்பட்டு, நீ பலகீனமற்றப்பட்டு, உன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையிலே நீ வியாதியோடு இருக்கிறாயோ? ஆனால் இயேசுவின் கண்கள், ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை கண்கள் உன்னை நேரம் காண்கிறது. உன்னை காண்கிறது. உன் உடைந்த இதயத்தை பார்க்கிறது. உன் சோதிச்ச இதயத்தை பார்க்கிறது. உன் சம்பத்தை அழுகிறது. ஆண்டவர் நிறுத்திவிட வல்லமையோடு வருகிறார். அந்த கரத்தை நீட்டுகிறார். உன்னை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நேரம் உன்னை தூக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் அவருடைய வல்லமை
களத்தினி வந்து விட்டாய். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை தண்ணீரை கலக்கும் போது இறுதி ஜெப நேரத்தில் அற்புதம் உனக்கு நடக்கும். அற்புதம் உனக்கு நடக்கும். அவருடைய வல்லமை நதி உனக்கு குணமாக்கும். ஆண்டவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்படி உனக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இப்படி நடக்குமா? நடக்கும். ஹல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லையே, அவரால் முடியாதது ஒன்றுமில்லையே. அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். அவனுக்கு நிகழ்ந்ததை குறித்து எல்லாரும் கடவுளை மாட்சிமைப்படுத்தியதால் சங்கத்தினர் மக்களுக்கு அஞ்சி அவர்களை தண்டிப்பதற்கு வழி காணாமல் எச்சரித்து விடுதலை செய்தனர். ஹல்லேலூயா. 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 40 ஆண்டாக ஒருவன் நடக்க முடியாமல் சப்பானியாக இருக்கிறான். பிறவிலே சப்பானியாக இருக்கிறான். பிறவிலே இடுப்பு எலும்பு இல்லை. நடக்கிறதற்காக நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒருவனே ஆண்டவர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீடர்கள் மூலமாக வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோயிலுக்குள்ளே, கோயில் முற்றத்தில் வைக்கப்பட்ட, பிச்சை வாங்குவதற்காக வைக்கப்பட்ட அந்த முடவன், நடக்க முடியாதவன், பிச்சை கேட்கும் போது சீடர்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லை, காசு இல்லை. அவருடைய கரத்தினால் குணமாக்குகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40 ஆண்டாக இருந்த சப்பானியே, 40 ஆண்டாக நடக்க முடியாத ஒரு மனிதனை ஆண்டவருடைய வல்லமை எழுப்பியது. ஹல்லேலூயா. யார் மூலமாக? தேவ மகன் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக அவருடைய வல்லமை எழுப்புகிறது. ஹல்லேலூயா. 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 இன்று ஆண்டவர் மகிமை ஆலயத்தில் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு எத்தனை ஆண்டுகளாய் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை பலவிதமான வேதனையாய் இருக்கலாம், ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும் போது நீ உருவாக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து முன்னோர்களுடைய சாபமாகிய யாதியோடு பிறப்படுத்தாயோ, இன்றும் அந்த யாதியோடு இருக்கிறாயோ, ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. பிறப்பு யாதியை நீக்க வருகிறார். ஹல்லேலூயா. அது ஆஸ்மா யாதியா, இல்ல சுகர் யாதியா, இல்ல பலவிதமான கொடூரமான யாதியா, ஆண்டவர் இந்நேரம் எடுத்து விடுவார். பிறப்பின் சாபத்தை உடைத்து விடுவார். பிறப்பின் கட்டுகளை அறுத்து விடுவார். விசுவாசத்தோடு ஆமென். உடைத்து விடுவார். உடைத்து விடுவார். பிறப்பின் கட்டுகளை அறுத்து விடுவார். பிறப்பின் சாபத்தை உடைத்து விடுவார். தீராத யாதியை உடைத்து விடுவார். வல்லமை, வல்லமை, சுகமளிக்க வல்லமை, அற்புதத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கடவுள் நம்மை நடத்தி ஆசீர்வதித்த மகிமை ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துவோம். Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, glory, glory, glory to Lord, glory to power, glory to power, amen, abhisheka vallame. Praise the Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord, praise the Lord, glory to Lord, praise the Lord, glory to Papa, glory to Papa. Akine, akine, akine paivadaag, vallame paivadaag, uchid vallame, uchid vallame, erpid vallame, சுகமளிக்க வல்லமே, சுகமளிக்க வல்லமே, எல்லாரிலும் இறங்கி நிற்கிறது. அற்புதத்தின் வல்லமே, கட்டுகளை உடைக்கிற வல்லமே, கட்டுகளை உடைக்கிற வல்லமே, பாய்வதாக இயேசு வல்லமே. 40 ஆண்டாக முண்டவனாக
தடைகள் விடையட்டும் ஆண்டவரே. மந்திரவாத சூனியங்கள், மந்திரவாத கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மந்திரவாதங்களினாலே பல குடும்பங்களை கட்டி இழுக்கிற வியாதிகள் எரியட்டும். நீதியின் சூரியனே, இங்க ஒளியினாலே மந்திர கட்டுகளை இந்நேரம் அறுத்து விடுங்க. மந்திர கட்டுகளை அறுத்து விடுங்க, அறுத்து விடுங்காம இயேசு நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்திலே நரம்புகளுக்கு வல்லமை பாயட்டும். இயேசு நாமத்திலே ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே பாரா 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 glory-to-la, glory-to-la, glory-to-la. இவர்களுக்கு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். வல்லமை பாய்வதாக. சிறு குடல் பெரு குடலிலே வல்லமை பாய்வதாக. ஆமென். மூத்திர பையிலே வல்லமை பாய்வதாக. வல்லமை பாய்வதாக. கற்கள் கரைக்கப்படுவதாக. கற்கள் கரைக்கப்படுவதாக. ஆமென். சிறுநீரில் இருக்கக்கூடிய எல்லா பழுப்பு நீர்கள் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். வியாதிகள் நீங்கி போகட்டும், கட்டிகள் கரைந்து போகட்டும். ஆமென். கற்கள் கலைந்து போகட்டும். ஆமென். எல்லா வியாதி வெளியேறட்டும், கல் பிரச்சனைகள் நீங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். கடலுக்கு வல்லமை, புண்கள் ஆறட்டும். இயேசு நாமத்திலே புண்கள் குணமாகட்டும். இயேசு நாமத்திலே புண்கள் குணமாகட்டும். வயிற்று வலி இல்லை, வயிற்று வலி இல்லை, அல்சர் வியாதி இல்லை. இயேசு நாமத்திலே அற்புதம். இதாமே நேரமே அற்புதம். அல்சர் வியாதியிலிருந்து, குடல் புண்களிலிருந்து, குடல் வலியிலிருந்து வெளியேறு. இயேசு வல்லமை இறங்குவதாக. புண்கள் வெளியேறுவதாக. குணமாவதாக, குணமாவதாக. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. சசக்குழாயிலே வல்லமை இறங்குவதாக. கட்டிகள் கரைவதாக, கட்டிகள் கரைவதாக. ஆமென். தைராய்டு கட்டிகள் கரைவதாக. சசக்குழாய் கட்டிகள் கரைவதாக. வல்லமை கரைத்து விடுவதாக. வல்லமை கரைத்து விடுவதாக. சசமிட்டு மாறுவதாக. இயேசு நாமத்திலே சத்ரு 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 glory-to-la, glory-to-la, praise-la, praise-la, praise-la. வல்லமை, வல்லமை குழாயில் இறங்கட்டும், வல்லமை பாயட்டும். இயேசு நாமத்தில் இப்போது, இப்போது வேறமே கரைந்து போகட்டும் ஆண்டவரே. கரைந்து வழிந்து போகட்டும் ஆண்டவரே. தீராத யாதி, ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாத இடங்கள், சிகிச்சை செய்ய முடியாத இடங்கள் என் கர்த்தரால் இந்நேரம் சிகிச்சை செய்யப்படுவதாக. சிகிச்சை செய்யப்படுவதாக. உள்ளுறுப்புகளுக்கு சிகிச்சை நடப்பதாக. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு மருத்துவர் கத்தி வைக்காதபடி அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். நேரமே இப்போதே, இந்நேரமே இயேசு வல்லமையினால் அற்புதம் நடக்கட்டும். நன்றி. ஆஸ்மா யாதி வெளியேறுவதாக. ஆமென். யாதி நீங்குவதாக. ஆஸ்மா யாதி நீங்குவதாக. பிரஷர் யாதி நீங்குவதாக. பிரஷர் யாதி நீங்குவதாக. சுகர் யாதி நீங்குவதாக. இயேசு வல்லமை, இயேசு வல்லமை இப்போது அற்புதத்தை காட்டட்டும். மச்சக்கமா யாதியை உடைத்து விடட்டும். கேன்சர் யாதியை அழித்து விடட்டும். இயேசு வல்லமை, இயேசு வல்லமை. அற்புதம், அற்புதம், அற்புதம். இயேசு நாமத்தில் அற்புதம், இயேசு நாமத்தில் அற்புதம். எல்லா வைரஸ் காய்ச்சல் வெளியேறட்டும், வெளியேறட்டும். இருமல் மாறட்டும், தைராய்டு கட்டிகள் மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும். ஆமென். glory-to-la. இரத்த நாளங்களிலே உள்ளுறுப்பிலே வல்லமை இறங்குவதாக. தோலுக்கு வல்லமை இறங்குவதாக. வைரசுகள், அலர்ஜி வியாதி, புண் அலர்ஜிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. தோல் அலர்ஜிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. இப்போது அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும். மனிதனை கொல்லி யாதி, மனிதனை கொல்லும் யாதி, கேன்சர் யாதி நீங்குவதாக, நீங்குவதாக.
மனிதனை கொல்ல யாது, அட்டாக்கு யாது நீங்குவதாக, நீங்குவதாக, நீங்குவதாக. ஆமென், நீங்குவதாக, இப்போது நீங்குவதாக. மனிதனை படுக்க வைக்கிற யாது, பக்கவாத யாது நீங்குவதாக. இப்போது இப்போது வேதனை நீங்குவதாக, உப்பு யாது நீங்குவதாக, சுகர் யாது நீங்குவதாக. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். எழுப்புங்க ஆண்டவர், எழுப்புங்க அப்பா, எழுப்புங்க. தலை சுற்றே மாட்டுங்க, தலை சுற்றே மாட்டுங்க இயேசு நாமத்திலே. மூளை பிரச்சனை மாறுவதாக. ஆமென். மூளை ஒர்க்காகட்டும் ஆண்டவரே. அரைக்குறையான மூளைகள் நேராக்கப்படுவதாக, அரைக்குறையான மூளைகள் நேராக்கப்படுவதாக. ஆமென். மூளை மந்த யாது குணமாவதாக, 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 குணமாவதாக. தூக்கம் இல்லை, அந்த நிலை மாறட்டும். எல்லாருக்கும் தூக்கம் உண்டாகட்டும் இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே. மயக்க மருந்துகள் அழிவதாக. தேவ பிள்ளைகளுக்கு முன்னாலே அது சாகடிக்கப்படுவதாக. இயேசு வல்லமை எல்லா சிரசிலும் இறங்கி நிற்பதாக. தூக்கத்தை உருவாக்கக்கூடிய நரம்பு பலம் பெறுவதாக, பலம் பெறுவதாக. தூக்கம் உண்டாவதாக, தூக்கம் உண்டாவதாக. டென்ஷன் குறைவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. ஹalleluya. நன்றி. நீங்க எங்களை குணமாக்குகிறீர், எங்களை சுகமாக்குகிறீர். சுகமாக்கும் காயமே, கல்வாரி ரத்தமே, கால்வரி ரத்தமே, நீதியின் சூரியனே, நீதியின் சூரியனே. நீங்க எங்களுக்கு வெளிப்பட்டது, எங்களை குணமாக்குது ஆண்டவரே. நாங்கள் இப்போது அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, நாங்கள் இப்போது கண்டு கொண்டோம் ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் நீதியின் சூரியனாய் வெளிப்பட்டார். மகிமை மக்களே, உனக்காய் வெளிப்பட்டார். ஆண்டவராகிய கடவுள் ஜீவனோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். ஆமே, செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். உன்னை விடுவிக்கிறார் ஆண்டவர். மருந்து மாத்திரை உனக்கு இனி இல்லை, உனக்கு மருந்து மாத்திரை இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார். ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவரை நீர் எங்களோடு இருந்தே நன்றியோடு செபிக்கிறேன். செபங்கேற்கிற நல்ல பிதாவே.